தமிழ் சினிமாவில் அடுத்தடுத்து பிஸியாக படங்களில் நடிச்சிட்டு வர நடிகரில் முக்கியமான நடிகர் தனுஷ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் செய்த ஒரு செயலை பலரும் இப்போது பாராட்டிட்டு வராங்க. என்ன அப்படிங்கிறத பற்றி முழுவதுமாக இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் நடிகர் தனுஷ் பார்த்திங்கன்னா நிறையா நலத்திட்ட உதவிகளை செஞ்சுட்டு வரதை நம்ம பார்க்க முடியுது. கடைசியாக அவரோட பிறந்தநாளை முன்னிட்டு கூட தனுஷ் பல நலத்திட்ட உதவிகளை செஞ்சுருந்தார். அந்த நிகழ்ச்சியில் அவர் பேசிய விஷயம் கூட வைரலாகிட்டு இருந்ததை நம்ம இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பேஜஸ் போன்றதிலெல்லாம் பார்த்துருப்போம். அவர் பேசினதை வச்சு அடுத்து அவர் கண்டிப்பாக அரசியலுக்கு வருவார் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க. இதுக்கடுத்து தனுஷ் தன்னோட மகன்களோட திருவண்ணாமலை சாமி தரிசனம் செஞ்சுருந்தது குறித்த புகைப்படங்களும் வெளியாகி பரவிட்டு இருந்தது. இந்த நிலையில் தான் நடிகர் தனுஷ் செஞ்ச ஒரு விஷயம் குறித்து ஒரு தகவலானது வெளியாகி பலருமே பாராட்டிகிட்ருக்காங்க. சென்னை சாலிகிராமம் 80 அடி சாலையில் அமைஞ்சிருக்க தாய் சத்யா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் தான் பார்த்திங்கன்னா தனுஷ் 10வது வரைக்குமே படித்தாராமா. இங்கே சாதாரண மேற்கூரை அமைக்கப்பட்டிருந்த கட்டடம் ஒன்று அகற்றிட்டு அதுக்கு பதிலாக 3 தளங்கள் இருக்கிற மாதிரி காங்கிரீட் கட்டடம் ஒன்று தனுஷ் பார்த்திங்கன்னா தன்னோட சொந்த செலவில் கட்டி கொடுத்துருக்காரு. அதுக்கு தனுஷ் பிளாக் அப்படின்னும் பெயர் வச்சுருக்காங்க. இதோட திறப்பு விழா தான் பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. தனுஷ் நேரில் போயிருக்கார். அதுக்கு நடிகர் தனுஷோட சேர்ந்து அவர் கூட சேர்ந்து படித்த ஒளிப்பதிவாளர் குமரன், தனுஷோட சகோதரிகள் கார்த்திகா தேவி, விமலகீதா போன்றவரும் இதில் கலந்துருக்காங்க. அது குறித்த புகைப்படங்கள் இப்போ வெளியாகி தனுஷ் ரசிகர்களிடையே பரவிட்டுருக்கு. தான் படித்த பள்ளிக்காக அவர் செஞ்ச இந்த ஒரு நல்ல செயலை பாராட்டி பலருமே பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.